வடக்கு வீட்டிலே இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. 2 நாள் முன்னாக தான் பாரிஸ்ல நடக்கக்கூடிய ஒலிம்பிக் கேம்ஸ்ல இருந்து ஒரு சந்தோஷமான செய்தி வந்தது. அதாவது இந்தியாவைச் சேர்ந்த மனு பேக்கர் மற்றும் சரண்ஜோத் சிங் அவங்க வெண்கல மெடல் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு இந்தியாவுக்கு பெருமை தேடித்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கேட்டு நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். ஆனா அந்த சந்தோஷம் அடங்கறதுக்குள்ள ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி சேர்ந்தது. இவங்க 2 பேருக்கும் ஸ்பெஷல் கோச்சாக பணியாற்றிய சமரேஷ் ஜங் என்பவர் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி தான் இது. இந்த சமரேஷ் ஜங் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரும் ஒரு விளையாட்டு வீரர். ஷூட்டிங்ல மெல்பர்ன் காமன்வெல்த் கேம்ஸ்ல இவர் கிட்டத்தட்ட 5 கோல்டு மெடல், அப்புறம் சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல் இதெல்லாம் வாங்கி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் எல்லாம் முடிச்சு அவங்க வீட்டுக்கு திரும்பி இருக்கிறாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுல சேர்ந்திருக்கிறாரு. 6 மணிக்கெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இவருக்கு ஒரு நோட்டீஸ் வருது. என்ன நோட்டீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகத்தின் நிலம் மற்றும் மேம்பாட்டு அலுவலகம் அவங்க கிட்ட இருந்து, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வருது. அதாவது லைன்ஸ் பகுதியில கைபர் பாஸ் காலனி அப்படிங்கிற இடத்துல இவங்க தங்கி இருக்கிறாங்க. இந்த இடம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு சொந்தமானது. அதனால நீங்க உடனடியா காலி பண்ணணும். உங்களுக்கு 2 நாள் டைம் தரும். 2 நாள்ல நீங்க காலி பண்ணேன்னா உங்க வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கிடுவோம் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பிருக்காங்க. இந்த அதிர்ச்சியிலேருந்து வீட்டை என்ன பண்ணலாம்னு யோசிச்சு கோர்ட்டுக்கு போய் ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கலாம் அப்படின்னு போனா கோர்ட்லயே ஸ்டே ஆர்டர் ரிஜெக்ட் செய்யப்பட்டது. மிகுந்த அதிர்ச்சியில் உள்ள சமரேஷ் ஜங் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட 1950 இருந்து 75 வருஷமா நாங்க இந்த ஏரியால தான் இருக்கோம். எங்க முன்னோர்கள்லாம் இங்கேயே பிறந்து விழுந்தவங்க. வம்சாவளியே இந்த இடத்துலதான் இருந்துகிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம முறையாக அரசாங்கத்துக்கு நாங்க வரி கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்ன திடுதிப்புன்னு வெக்கேட் பண்ண சொல்லி எங்களுக்கு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. சரி, இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு சொந்தமான நிலமாவே இருக்கட்டும். நாங்க வெக்கேட் பண்ணணும் அப்படின்னா வெக்கேட் பண்ணித்தான் ஆகணும். பட் அதுக்குன்னு ஒரு முறை இல்லையா? இன்னைக்கு நோட்டீஸ கொடுத்துட்டு 2 நாளுக்குள்ள காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களை இடம்பெயர சொன்னா நாங்க என்ன பண்றது? 48 மணி நேரத்துல என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் கூட கருணையே இல்லாம இப்படி அதிரடியா அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புதுன்னா நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி அவர் எழுப்புறார். இந்தியாவுக்காக விளையாடிய, இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்த ஒரு அர்ஜுனா அவார்டி சமரேஷ் ஜங் அவருடைய குடும்பத்துக்கு இன்னைக்கு இதுதான் நிலைமை. வருஷக்கணக்கா அங்க தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமை இல்லையா? இவ்வளவு வருஷம் வரி கட்டி இருக்கிறாங்க. அந்த வரியை வசூல் பண்ணி பாக்கெட்ல போட்டுக்கிட்டீங்கல்ல. கோர்ட்ல போனா கோர்ட்ல ரிஜெக்ட் பண்றாங்களாம். ஸ்டே ஆர்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம். கேட்டா இவ்வளவு வருஷமா இந்த இடம் உங்களுக்கு சொந்தமான இடம் அப்படிங்கிறது ஏதாவது ப்ரூஃப் கொண்டு வாங்க அப்படின்னு கேக்குறாங்க என்று அந்த மக்கள் புலம்புகிறார்கள். எத்தனையோ ஏழை எளிய மக்கள், கஷ்டப்படுற மக்கள்லாம் இது போன்ற அரசாங்கத்துக்கு சொந்தமான இடங்கள்ல காலங்காலமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ண போகுது அப்படின்னா இது போன்ற இல்லீகல் என்க்ரோச்மெண்ட்ஸ், ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடை நீங்க யோசிக்கணும் இல்லையா? எடுதப்புன்னு ஒரு நாள் மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு இங்க காலி பண்ணுங்க, உங்களுக்கு 48 மணி நேரம் தான் டைம்னு சொன்னா அந்த மக்கள் பாவம் எங்க போவாங்க? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மூலமாக இந்த பட்ஜெட்ல இன்னும் 3 கோடி வீடு நாங்க கட்டித்தர போறோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்ல அறிவிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்படி காலி பண்ணக்கூடிய மக்களுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு அரசாங்கத்தால பண்ண முடியாதா? சரி, நீங்க கட்டி கொடுக்க வேண்டாம், ஏதாவது ஒரு சப்சிடியாவது போட்டு கொடுங்க. ஒரு ஏழை எளிய மக்களுடைய அடிப்படை வாழ்க்கை என்ன, உங்களுடைய தேவைகள் என்ன, உங்களுடைய கஷ்டங்கள் என்ன, எதையுமே புரிஞ்சுக்காத ஒரு அரசாங்கம் எப்படி ஒரு நல்ல நியாயமான அரசாங்கமா இருக்க முடியும்? ஆனா மேடைக்கு மேடை மட்டும் பேசுறீங்க. விகாஸ் கொண்டு வர போறோம், டெவலப்மெண்ட் கொண்டு வர போறோம். என்ன வெறும் ரோடு கட்டுறதும் பில்டிங் கட்டுறதும் தான் டெவலப்மெண்டா? உண்மையான டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களுடைய வாழ்க்கை தரத்தை ஏற்றணும், மக்களுடைய வருமானத்தை ஏற்றணும், மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஏற்றணும், மக்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃபை ஏற்றணும். இதுதான் உண்மையான விகாஸ், இதுதான் உண்மையான டெவலப்மெண்ட். அதை விட்டுட்டு ஒரே நாள்ல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் புடுங்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை இருட்டடிப்பு செய்யறது எந்த விதத்துல நியாயம்?